அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நபிகளாரின் வாழ்வு தரும் உன்னதமான படிப்பினைகள் என்கின்ற தொடர் தலைப்பின் 2ஆம் நாளிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தையும் அதையொட்டிய சில செய்திகளையும் நாம் மேற்கோள் காட்டினோம். அதுபோன்ற இன்னும் சில வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய 2 விதமான தனிச்சிறப்புகளை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வரலாறுங்கிறது உலகத்தில் நிறைய இருக்குல்ல. அரசியல் வரலாறு இருக்கிறது, ஆன்மீக வரலாறு இருக்கிறது, அதே மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகளினுடைய வரலாறு இருக்கிறது. இப்படி நிறைய வரலாறு இருக்கிறது. இந்த எல்லா வரலாறுக்கும் நம்ம 100% நம்பிக்கையை நம்ம கொடுக்க முடியுமா? அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி எந்த வரலாறையும் நம்ம சொல்லவே முடியாது. அந்த வரலாற்றை எழுதக்கூடிய நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த வரலாற்றினுடைய தன்மை மாறும். எந்த கதாபாத்திரத்தை பற்றி ஒருத்தர் எழுதுகிறாரோ அவர் மேலே பிரியமுள்ளவராக இருந்தால் அவர் எப்படி எழுதுவார்? அவருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அந்த வரலாறை எழுதுவார், கூட்டி கூட எழுதுவார். அவர் ஒரு 10,000 ரூபாய் தான தர்மம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், 1,00,000 ரூபா கொடுத்த மாதிரி கூட என்ன செய்வார்? எழுதுவார். ஏன்னா எழுதக்கூடிய அந்த நபருக்கு அந்த கதாபாத்திரம் ரொம்ப விருப்பமான நபராக இருப்பாங்க. அதே நேரம் எழுதக்கூடிய நபர் அந்த கதாபாத்திரத்துக்கு எதிரானவராக இருந்தார்னு வைங்களேன், அவர் உள்ளபடி மட்டும் எழுதுவாரா? அப்படி எழுத மாட்டார். ஒன்று குறைச்சி எழுதுவார், இல்லைன்னா மூடி மறைச்சி எழுதுவார். இதுதான் எல்லா வரலாற்றினுடைய பார்வையும். என்னன்னு கேட்டால், எந்த வரலாறையும் நம்ம என்ன செய்ய முடியாது, 100% இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி யாருடைய வரலாறுக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதையும் அந்த பார்வையில் தானே பார்ப்பாங்க. ஏன்னா வரலாற்றுக்குன்னு சொல்லி பொதுவாக இந்த பார்வை இருக்கும்போது, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு அந்த பார்வை தானே வரும். ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சஹாபாக்கள் கூடுதலான பிரியத்தை வைத்திருந்த காரணத்தினால் ஏதாவது கொஞ்சம் மெருகூட்டி அவங்க சொல்லியிருப்பாங்களா? ரசூல்லா செஞ்ச அளவை விட இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி அப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க சஹாபாக்கள்? அந்த சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதைத்தான் எழுதியிருப்பார்களே தவிர, எழுதி வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்களுடைய வரலாற்றில் நடக்காத செய்திகளெல்லாம் என்ன இல்லை, எழுதி வைக்கவே இல்லை. அதே மாதிரி அவர்களை மெருகூட்டி அந்த மாதிரி எழுதி வைக்கலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர் எதிர்த்தாங்கல்ல, எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தினால அவங்க மேலே வெறுப்பூற்ற மாதிரி அப்படி ஏதாவது வரலாறு இருக்கா? அந்த மாதிரி இல்லை. எது யதார்த்தமோ அந்த யதார்த்தத்தை மாத்திரம்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று செய்தியில் அடிப்படையாக நம்ம இதை புரிந்து கொள்ளணும். அதனால தான் நீங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படிங்க. ஒரு சில வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றின் மூலம் நம்ம நபிகள் நாயகத்துக்கு பெருமை சேர்த்த முடியாது.
இப்படி நடந்தாங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து அதில் ஆச்சரியப்பட முடியாது. ஒரு பொதுவான பார்வையில் வந்து அந்த வரலாறை பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி நடந்திருக்கிறாரா, இவர் இப்படி நடந்திருக்க கூடாத அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறிவை என்ன செய்யும், சொல்லும். அந்த மாதிரியான வரலாற்றில் சில பகுதிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் என்ன இருக்குது, பதிவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை வந்து சம்பவமாக பார்க்குறோம். ஆனால் இந்த தோரணையில் நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. இப்போ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, உஹது போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்லுடைச்சாங்க. இதை நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு ஆள் வந்து பாதிக்கப்பட்டார், இப்போ நம்மளை ஒருத்தன் வந்து இப்படி அடித்தான்னு வைங்களேன், ரத்தமெல்லாம் மேலே ஒழுகுதுன்னு வைங்களேன், நாம் என்ன பண்ணுவோம், யதார்த்தமாக ஒரு மனிதன் என்ன பண்ணுவோம், சாபம் போடத்தானே செய்வான். இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சாபமெல்லாம் எல்லா மனிதனுக்கும் உள்ளதான். இது துக்கமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் மனிதனை அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யுது. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியுஹும், ஒரு நபியினுடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களெல்லாம் எப்படி வெற்றி அடைவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனையில் சொன்ன வார்த்தை இது. வ கஸரு ரிபாயியத்தஹு, நபிகள் நாயகத்தினுடைய அந்த கடவா பல்லையை கழட்டி எடுத்துட்டாங்களே, அதே வந்து ரத்தம் பொங்கி வரக்கூடிய அளவுக்கு இப்படி அடிச்சிட்டாங்களே, இவங்கெல்லாம் எப்படி உருப்படுவாங்க, நம்ம கேட்போம் இல்லை. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவங்க எப்படி வெற்றி அடைவாங்க, ஒரு நபியை வந்து இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தி ரத்தத்தை வர வைக்கக்கூடிய இவர்கள் எப்படி வெற்றி அடைவார்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் என்ன ஆகுறாங்கன்னா மயக்கமாகறாங்க. இது யாராவது நம்ம தப்புன்னு சொல்லுவோமா, இதை பாதிக்கப்பட்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம போயிடுவோம் பார்த்தீங்களா. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அந்த இடத்துல தான் என்ன செய்கிறான், கண்டித்து வசனம் இறக்குகிறான். நீங்கள் கூட திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம்பவத்தை ஒட்டி தான் அல்லாஹ் இறக்குறான். எப்படி இறக்குறான், லைஸலக மினல் அம்ரி செய்யும், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கெல்லாம் கிடையாது, உன்னை இறை தூதராக நான் ஆக்கியிருக்கிறேன், நீங்கள் சிறப்பானவர்கள் தான். அதே நேரம் அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கா, அவன் வந்து உங்களை அடித்தான், ரத்தம் கொட்டுது, வேதனையாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட முறையீடு வைத்திருக்கணும். இறைவா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களே, இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நீ ஆக்குவாயா, இப்படி தானே முறையீடு வைத்திருக்கணும். அப்போ நீ என்னமோ அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிற மாதிரி, இவனெல்லாம் நாசமாவானா, இவனெல்லாம் நாசமாக போகணும், ஒரு நபி அடித்தவன் எப்படி உருப்படுவானா, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாமா, கேட்குறதுக்குரிய அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த இடத்துல வந்து கண்டிக்கிறான். அவ் யதூபு அலைஹிம், நான்னா அவங்கள மன்னிப்பேன், உன்னை அடித்தாலும் நான் மன்னிப்பேங்கிறான். எல்லாம் என்னுடைய நாட்டத்தில் உள்ளது. உன்னை அடித்ததுனால நான் அவனை தூக்கி நரகத்தில் போடணும்னோ, உன்னை அடித்ததுனால அவனுக்கு வந்து உடனடியாக அங்கே சாபத்தை இறக்கணும்னு ஏதாவது இருக்குதா, நான் நாடனா உன்னை அடித்தாலும் நான் என்ன செய்வேன், அவங்கள மன்னிப்பேன். இதெல்லாம் திருமறை குர்ஆனில் நிறைய வசனம் இருக்குதானே செய்யுது. வயக்துலூன நபியீன பிகைரி ஹக்கின், அநேகமான நபிமார்களை அநீதமாக கொலை செய்திருக்கிறார்கள் சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ்வே, நிறையா நபிமார்களை வந்து படுகொலை செய்ததாகவே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் உள்வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், அல்லாஹ் விட்டு அந்த இடத்துல வந்து முறையீடு நேரடியாக வைத்திருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாபம் போடக்கூடிய மாதிரி அவர்களுடைய வார்த்தை இருந்த காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் நாடனா அவங்கள மன்னிப்பேன், அவ்யு அதிபோகம், நான் நாடினால் அவர்களை தண்டிப்பேன். இப்போ இன்னகும் லாலிமம், அவன் அநியாயக்காரங்கிறதுல சந்தேகமெல்லாம் கிடையாது, அவன் வந்து அநியாயக்காரன் தான். அதே நேரம் உங்களுக்கு அந்த ரைட் இருக்கா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறானா இல்லையா. இதை பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு என்று மாத்திரம் இருக்கக்கூடியது தனிச்சிறப்பாகவே நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி வேற யாராவது வரலாறு அவருடைய அந்த இமேஜ் கெட்டு போகிற மாதிரி அல்லது அந்த இமேஜை குறைத்து மதிப்பீடு செய்கிற மாதிரி எந்த வரலாறையாவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா, எந்த தலைவனுடைய வரலாறையாவது, அந்த பகுதியை மட்டும் மூடி மறைச்சிருவாங்க, அல்லது அதை பற்றி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார்களே தவிர, இதை ஏன் பதிவு பண்ணாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கும் ஏனைய மனிதர்களுடைய வரலாற்றுக்கு வித்தியாசம் இருக்குது. இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது மட்டும்தான் பதிவு செய்யப்படும். அதை கூட்டியும் பதிவு செய்யப்படாது, குறைச்சும் பதிவு செய்யப்படாது. அப்படிங்கிற ஒரு பாடத்தை இது உங்களுக்கு தருதா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சம்பவத்தை நான் வேற தோரணையில் சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். என்ன சம்பவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கண் தெரியாதவர் வந்தார். அப்போ அவரை வந்து மதிக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள்ங்கிற ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அவர் பேர் என்னது? அவர் பேர் இப்னு உம்மு மக்தூம் சொல்கிறாங்கல்ல. அவர் வந்து கண் தெரியாத ஒரு சஹாபி. ஆனால் இப்னு உம்மு மக்தூம்ங்கிறது அவருடைய பேர் இல்லை. இப்னு உம்மு மக்தூம்னா என்ன அர்த்தம்? இப்னு உம்மு மக்தூம், மக்தூமனுடைய என்ன அர்த்தம் அதுக்கு? இப்னு உம்மு மக்தூம், மக்தூமனுடைய அம்மாவனுடைய மகன் அர்த்தம். இப்போ உண்மையிலேயே அவருடைய பேர் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சம்பவம் அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் அப்துல்லா. அப்துல்லாங்கிறதா அவருடைய பேர். அப்போ இவர் சம்பவமாக நம்ம வந்து அறிஞ்சுதானே வச்சிருக்கிறோம். அதில் நம்ம என்ன பெற வேண்டுமோ அந்த படிப்பினைகளை நம்ம என்ன செய்யறதில்ல, எந்த கோணத்தில் சிந்திக்கணுமோ அந்த கோணத்தில் நம்ம சிந்திக்கிறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? உத்பா இப்னு ரபியாங்கிற ஒரு ஆள், அபூ ஜஹலுங்கிற ஒரு ஆள், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப்புங்கிற ஒரு ஆள், உமையாங்கிற ஒரு ஆள், இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்து பேரம் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் இன்னென்ன கண்டிஷனு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கண்டிஷனை பேசுகிறாங்க. என்ன கண்டிஷனு? எங்களுக்கு நீங்கள் ஒரு தனி சபையை உருவாக்குங்க. நீங்கள் ஒரு பொதுவான சபையை உருவாக்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் யாரை மட்டமானவன்னு கருதுறாங்கமோ அந்த மாதிரியான நபர்களெல்லாம் வந்து உட்காந்துருக்கிறாங்க. கீழ்மட்ட ஜாதினெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவர்களெல்லாம் வந்து உட்காந்துருக்கிறாங்க. அது வந்து எங்களுடைய இமேஜுக்கு டேமேஜ் ஏற்படுத்துதே. நாங்களும் அவங்களும் எப்படி ஒன்றாவோம்? அதனால் எங்களுக்குன்னு சொல்லி தனி சபை, அவங்களுக்குன்னு சொல்லி தனி சபையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இந்த உடன்பாடுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இஸ்லாத்துக்குள்ளே வர்றோன்னு தான் அவன் பேரமே பேசுகிறான். அப்போ இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் அந்த அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாமல் இருந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரல் தெரியத்தானே செய்யும். அந்த குரலை கேட்டு அவர் என்ன செய்கிறாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரொம்ப ஆவலோட கிட்ட வர்றார். கிட்ட வந்து தான் என்ன செய்கிறாரு? அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. பதில் சொன்னமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்க தானே கட்டளை கொடுத்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆள் வந்து நின்னது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் மேலே உள்ள வெறுப்பு இல்லை, இவங்களெல்லாம் தான் முக்கியமாக எதிர்க்கிறாங்க. இவர்களை நம்ம கைக்குள்ளே போட்டோம்னா எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு இஸ்லாமிய மாண்புகளை எல்லாம் நம்ம சொல்லி அவர்களை ஒழுக்கமான முறையில் நம்ம மாற்றிடலாம்ல. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர் சலாம் சொன்ன உடனேயே வெறுப்பை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அவருக்கு புரியுமா? ரசூலுல்லாஹ் காது கேட்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்திலே வர்றாரு. அவர் பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அல்லிமினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், மிம்மா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அந்த அப்துல்லா என்ற சஹாபி வந்து ரசூல்லாட்ட வந்து பக்கத்தில் வர்றார். இது மேலும் வெறுப்பு வருது ரசூல்லாவுக்கு. முதல்ல தூரத்துலேருந்து சலாம் சொன்னாரா, அதை பார்த்துக்கிட்டு ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா கண்டுக்காத மாதிரி இப்படி திரும்பிட்டாங்க. மறுபடியும் பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாரு? பக்கத்தில் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு கற்றுக் கொடுங்கிறாங்க. ரொம்ப கடுமையான வெறுப்பு வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அது எந்த அளவுக்குன்னு கேட்டால் அந்த ஆள் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அதை பார்க்கக்கூடிய அந்த அபூ ஜஹல் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா ரொம்ப வெறுப்பு வருது. ஏன்னா இந்த மாதிரியான ஆள் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் பேரமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது அவர்களுடைய உள்ளத்திலே நினச்சாங்களா? ஹதீஸில் கூட வருது பாருங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ஹாவுலா இஸ் சனாயிதி இன்னமத்திபாவுல் உம்யானு சுஃப்லாவுல் அபீது. இவரை யார் பின்பற்றாங்க? எல்லாம் குருட்டு பையனுகளும், அதே மாதிரி இந்த வயசாக போன இந்த கிழட்டு பையனுகளும், அதே மாதிரி அடிமையாக இருக்கிறாங்களே இவர்களெல்லாம் தான் நபிகள் நாயகத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளத்தில் நினச்சானா.
இந்த அபூஜஹலுடைய உள்ளத்தில் அதே மாதிரி அந்த சைடு தரப்பில் உட்காந்துருக்கிறாங்களே எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, இந்த குருட்டு பயல்களும் அதே மாதிரி இந்த மாதிரியான கிழட்டு பயல்களும் தான் நபிகள் நாயகத்தை பின்பற்றுறாங்க. இது அவங்களுடைய முகபாவனையில் தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் உணர்ந்துக்கிட்டு ரசூலா என்ன பண்ணுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க. யார் மேலே? இவர் மேலே ரசூல்லாவுக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஒரு அழகான சந்தர்ப்பம் கெட்டு போதா இல்லையா, அது கெட்டு போகிறதுக்கு இவர் தானே மூல காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பை காட்டினாங்களா இல்லையா? நாமளும் அப்படி காட்டுவோமே. இது அவங்க மட்டும் இல்லை, என்னமோ அவங்க மட்டும்தான் உலகத்தில் இப்படி காட்டினாங்கன்னு இல்லை, நாமளும் அப்படி காட்டத்தானே செய்வோம். நாம் ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்மளை பிடிக்காதெல்லாம் நம்ம கூப்பிட்டு போவோமா? அல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேசக்கூடிய நேரத்தில் யார்கிட்ட பேசமோ அவருக்கு பிடிக்காத 2 பேர் வந்தால் நம்மளுக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும். இதே மாதிரி தான் நபிகள் நாயகத்துக்கு ஆத்திரம் வந்தது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணா, கண்டித்து திருமறை குர்ஆன்ல வசனத்தையே இறக்கினானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக கண்டித்த வசனங்களில் அது முக்கியமான வசனம். அபசன்னு சொன்னாலும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது. அபச, இந்த ஆள் கடுகு எடுத்துட்டாரு. வத்தவல்லா, இந்த ஆள் ஏன் இப்படி புறக்கணிக்கிறாரு. இந்த ஆள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான வார்த்தை தான். அதான் நபிகள் நாயகமே நீ ஏன் கடுகெடுத்தாய், இப்படி எல்லாம் கேட்கல, யாருக்கோ சொல்கிற மாதிரி எல்லாம் என்ன கேட்குறான். அபச, இந்த ஆள் என்ன இப்படி கடுகடுப்பா இப்படி எடுத்துக்கு இருக்கிற. இருந்தாலும் வத்தவல்லா, இந்த ஆள் என்னப்பா என்ன புறக்கணிக்க நம்ம கேட்போம்ல. அதாவது 3வது மனுஷனை பேசுகிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், இவர் கடுகெடுத்தார், இவர் புறக்கணித்தார். அஞ்சாகுல் ஆமா, ஒரு கண் தெரியாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த காரணத்தினால் இவர் ரொம்ப கடுகெடுத்திருக்கிறாரு, இவர் புறக்கணிச்சிட்டாரு. இப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிறானா இல்லையா? வம்மாமன் ஜாக்க யஸா வஹுவ யஹ்ஸா, அந்த கண்ணு தெரியாதவர் இருக்கிறாரு, அவர் உன்னிடத்தில் ஓடோடி வருகிறார், இரையச்சத்தோடு வர்றாரு. பந்த அன்ஹு தலஹா, அவரை நீ தூக்கி கடாசிடுற. உன்னையும் வேணான்னு சொல்லி உட்காந்துருக்கிறான்னா அவன்கிட்ட உட்காந்து நீ என்ன செய்கிற, பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய வேலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்லயே என்ன செய்கிறான், கண்டிக்கிறானா இல்லையா? இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இது முஸ்லீம் அப்படிங்கிற பார்வையை விட்டுட்டு வேற ஒரு ஆள் இந்த வரலாறை படித்தார்னு வைங்களேன், அவருக்கு என்ன தோணும்? நம்ம அதை இறை தூதருங்கிற பார்வையில் சாதாரணமாக போயிடுறோம். முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் இதை படித்தாருன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை சேர்க்குமா? இது நீங்கள் சாதாரணமாக படிச்சீங்கன்னா பெருமை சேர்க்காது. ஆனால் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க? அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதைத்தான் நாங்கள் பதிவு பண்ணுவோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமை சேர்க்கலை அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் விடுவோமா? விடமாட்டோன்னு எழுதி வச்சிருக்காங்களே. இதில் அந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய பெருந்தன்மை, அவர்களுடைய தன்மையும் தெரியுது. 2வது இப்படி கடுகடுத்தார் புறக்கணித்தார்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கினானே, இது யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ் சொல்லாமல் நம்மளுக்கு தெரியுமாங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லாமல் நம்மளுக்கு தெரியுமா? அந்த செய்தியை மட்டும் அப்படி மறைச்சிருக்கலாம்ல. ஏன்னா அந்த செய்தி வரும்போது என்ன, அந்த ஆம்பிளிஃபையரில் இப்படி மைக்கில் வச்சு பேசுகிற மாதிரியே வரும், அவச வத்தவல்லானாலும் அப்படியே வரும், அப்படி வராதில்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மூடி மறைக்காமல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு உயர்வாக போயிடுறார். எந்த இடத்துல அதை மறைக்காமல் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதில் அவர் இறை தூதர் என்றும் விளங்குகிறது. அவர் சுயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்பிக்கவில்லை என்று விளங்குகிறது. அது நாம விளங்குறோம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணாங்களா இல்லையா? இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட அவர்களுடைய இமேஜை குறைக்கக்கூடிய ஏதாவது சம்பவம் ஏற்படுமையானால் அதை பதிவு பண்ணுவாங்களா அவங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுக்கு அந்த அளவுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. சொல்லப்போனால் இப்படியெல்லாம் என் மேலே மெருகூட்டி நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லாதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே யாருன்னு கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? இன்ன கதிபன் அலைய லைசக கதிபின் லைசக கிதிபின் அலாக, உங்களில் ஒருவர் மேலே நீங்கள் பொய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் மேலே பொய் சொல்லக்கூடிய அந்த பாவத்தை சின்னதாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. என் மேலே நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவங்கள நரகத்தில் தூக்கி போட்டுருவான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்னது என்ற கிதாபில் 216வது ஹதீஸில் நம்ம இதை பார்க்குறோமா இல்லையா? அப்போ நபிகள் நாயகமே அதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்னுடைய வரலாறுங்கிற பேரில், நான் சொன்னேங்கிற பேரில்
இல்லாத பொல்லாத சிறப்பையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எம் மேலே கற்பிக்க கூடாதுன்னு ரசூல்லாவே கற்பித்து சென்ற காரணத்தினால தான் இந்த வரலாற்றை கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு அதை உணரலை. நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், இறை தூதருக்கு பெருமை சேர்க்கிறோங்கிற பேரில் இல்லாத விஷயங்களை எல்லாம் பரப்புறது அந்த காலத்தை விட பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த சமூக வலைதளத்துல எல்லாம் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை பரப்புறோங்கிற பேரில் இல்லாத கதைகளை எல்லாம் சொல்கிறது. இதை நம்ம அடிக்கடி இதை நினைவுபடுத்துறதான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான வீடியோவெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா நிறைய, அது எல்லாமே பொய். 100% பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்குறீங்கல்ல, நபிகள் நாயம் பற்றி உதாரணமாக இப்போ நபிகள் நாயம் அவர்கள் அணிந்த தலப்பாகன்னு காட்டுவான். இது இவ்வளோ பெருசு இருக்கும். ரசூல்லா போட்ட தலப்பா எவ்வளோ இருக்கும், இவ்வளோ பெருசாக இவ்வளோ ஹைட்டாவெல்லாம் இருக்கும், பார்க்குறீங்கல்ல. இது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட தலப்பாவா? இல்லை. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போட்ட ஜுப்பான்னு ஒன்று காட்டுறான். அது இங்கிருந்து வான அளவுக்கு இருக்குது. வானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தூரமாக இருக்குது. காரணம் என்ன? ஆதம் நபியை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. என்ன ஹதீஸு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹைட் இருக்குது பார்த்தீங்கன்னா தென்னை மர அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு நாம தான் இந்த சைஸில் இருக்கிறோம். அவங்களுடைய காலத்தில் மனிதர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா அந்த 60 மூலம்னு ஹதீஸ் வருது. அப்போ ஒரு தென்னை மரத்தை நம்ம நிமித்தி வச்சா எவ்வளோ பெருசாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருப்பாங்க. உடனே இவன் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது, கற்பனை பண்ணி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போட்ட ஜுப்பான்னு ஒன்று போட்டிருக்கிறான். அது வானத்திலிருந்து துணி தொங்கின மாதிரி இருக்குது. இவனுடைய கற்பனை கொண்டு வந்து பூத்திருக்கான் பார்த்தீங்களா. இப்படி தான் போய் சொல்லக்கூடாதுங்கிறான். நபிமார்களுடைய பேர்லையும் சரி தன்னுடைய பேர்லையும் சரி என்ன செய்யக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாது. அது எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. என்ன வார்த்தை? அமருங்கள்னு நம்ம இப்போ தமிழில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உட்காருங்கள்னு சொல்கிறோம். ரெண்டுக்குமே ஒரு அர்த்தம் தானே. அமருங்கள்னு சொன்னாலும் அதுதான் அர்த்தம், உட்காருங்கள்னு சொன்னால் அதுக்கும் அதுதான் அர்த்தம். அரபுல இக்கூதுன்னு சொன்னாலும் அதுதான் அர்த்தம், இஜ்லிஸ்ன்னு சொன்னாலும் அதுதான் அர்த்தம். இக்கூதுக்கு என்ன அர்த்தம், நீ உட்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி இஜ்லிஸுக்கு என்ன அர்த்தம், நீ உட்காருன்னு அர்த்தம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்லிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னு வைங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கூது என்று சொன்னார்கள்னு அப்படி பதிவு பண்ண மாட்டாங்க. ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் அந்த வார்த்தையை கூட என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல வார்த்தையை கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தன்னுடைய வாழ்நாளிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்ச விஷயம் தானே. ரசூல்லா பாருங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இது நீங்கள் புகாரியில் கூட பார்க்கலாம், முஸ்லீம்லையும் பார்க்கலாம். முஸ்லீமில் 2710வது ஹதீஸாக என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, படுக்கிற நேரத்தில் இதா அகத்த மலுஜாக்க பத்த வல்ல உது அக்கல் இஸ்ஸலாத், நீங்கள் படுக்க போகக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒழு செய்யணுமா. இது ரசூல்லா கற்றுக் கொடுத்தது. ஆனால் நம்மள்ட்ட இன்றைக்கி இந்த நடைமுறையெல்லாம் கிடையாது. நாம் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தூங்குற நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமோட்டை பார்த்துட்டே தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். டிவியை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு சலிப்பு வரும்போது நம்ம அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, நபி வழியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம இதுலையெல்லாம் நன்மையை சம்பாதிக்கணும். நன்மையை சம்பாதிக்கிறது தொழுகை நோன்பு ஜக்காத்து நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்ம நிறுத்தி கொள்ளக்கூடாது. தூங்க போகக்கூடிய நேரத்தில் ஒழு செய்யணும்னு ரசூல்லா சொன்னாங்களே இல்லையா, அதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமா? நாமளே கவனம் செலுத்தினேன்னா நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி கவனம் செலுத்துவாங்க? ரசூல்லா இதை சொல்கிறாங்க, தொழுகைக்கு நீங்கள் எப்படி ஒழு செய்கிறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் படுக்க போகிற நேரத்தில் ஒழு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீண்ட ஒரு துவா, அந்த துவாவில் தான் இந்த வாசகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன வாசகம்? அதாவது ஆமன்து பி நபி கல்லத்தி அர்சல்த, இறைவா நீ அனுப்பி அந்த தூதர் இருக்கிறாரு, நபி இருக்கிறாரு, அவரை நான் நம்பினேன்னு ஒரு வாசகம் அதில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆமன்து பி நபி கல்லத்தி அர்சல்த, நீ அனுப்பி அந்த நபியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், ஈமான் கொண்டேன். இதை கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு சஹாபி. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நபிக்கேங்கிற வார்த்தையை விட்டுறாரு. அதை விட சிறந்த ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? ரசூலுங்கிற வார்த்தை. நபி ரசூல்னு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. ரசூல்லா கற்றுக் கொடுத்தது நபி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல ரசூலுன்னு போடுறாரு. அப்படி போட்டு அவர் துவா செய்கிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேள்விப்பட்டவொன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கண்டிக்கிறாங்க. நான் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தா அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ இதையெல்லாம் மையமாக வச்சு தான் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை எழுதக்கூடிய நேரத்தில் கூட்டி எழுதக்கூடாது, குறைச்சும் எழுதக்கூடாது. வர்ணனை என்கின்ற பேரில் மெருகூட்டி எழுத, அதனால தான் நீங்கள் சஹீஹ் லைஃப்னு பார்க்குறீங்க.
உலகத்தில் வேற எந்த மனுஷனுடைய வரலாறுலையாவது நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சஹீஹான சொல்லு, இது லைஃபான சொல்லு, இது முஅல்லகான சொல்லு, இது மர்ஃபூவான சொல்லு. ஹதீஸில் நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல, பல தரங்கைகள் கேள்விப்படுறீங்கல்ல, இது வேற யாருக்கு இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு மட்டும்தானே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் புகாரி இமாம் பார்க்குறீங்கல்ல, அவர் திரட்டிய ஹதீஸ் எவ்வளோ? புகாரி இமாம் நம்ம சொல்கிறோம்ல, அவர் மொத்தமாக திரட்டிய ஹதீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஹதீஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க? திரட்டி இருக்கிறாங்க புகாரி இமாம். புகாரியில் எத்தனை ஹதீஸ் இருக்கு? புகாரி இருக்கு இல்லைங்க, 7 பாகம் தானே. இந்த 7 பாகத்தில் எத்தனை ஹதீஸ் இருக்கு? கிட்டத்தட்ட அந்த 7 பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7563 செய்தி மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கார். அவர் திரட்டினது எவ்வளோ? 3 லட்சம் ஹதீஸை திரட்டுறார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பதிவு பண்ணுறோங்கிற பேரில் 3 லட்சம் ஹதீஸை திரட்டி என்ன செய்கிறார்? அவர் பதிவு பண்ணதை பார்த்தீங்கன்னா 7563 ஹதீஸை மட்டும்தான் பதிவு பண்ணுறார். மீதியெல்லாம் என்னாச்சு? மீதியெல்லாம் சந்தேகம். இது உண்மைதானா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படிங்கிறது மட்டுமல்ல, சொல்லக்கூடிய மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு வரலாறுலாம் அப்படி இருக்காது. இன்னைக்கு நீங்கள் காந்தியை பற்றி நீங்கள் எழுதலாம், காந்தி வாழ்ந்த காலம் என்ன, நீங்கள் வாழக்கூடிய காலம் என்ன, ஆனால் அதையெல்லாம் வரலாறாக ஏற்றுக்குவாங்க மக்களுடைய தன்மை என்ன? காந்தியை பற்றி நான் எழுதினாலும் அது சரியுமா? அட காந்தி எப்போ வாழ்ந்தார், நான் எப்படி வாழ்கிறேன், நான் எந்த காலத்தில் வாழ்கிறேன், எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா? நான் ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால் எனக்கு அது யார் சொன்னா? நான் சொல்கிறது காந்தியை பற்றி தானே சொல்கிறேன். அப்போ காந்தி கூட யார் வாழ்ந்தாரோ அவற்றிருந்தாங்க தானே அந்த செய்தியை வந்திருக்கணும். மொட்டையாரு காந்தியை பற்றி ஏதோ ஒரு சாந்தி சொன்னதை என்ன செய்வானா எழுதி வச்சிருப்பான். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு இருக்குமா? அப்படி ஒரு வரலாறு இருக்காது. சொல்லப்போனால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்த அந்த நபர்களுடைய சஹாபாக்களை தவிர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பதிவு பண்ணாங்கல்ல 1 லட்சம் பேர், அவர்களுடைய வரலாறு இருக்குங்க. பதிவு செய்கிறது நபிகள் நாயகத்தினுடைய ஒரு வரலாறு தான். ஆனால் அந்த ஒரு வரலாறை பதிவு செய்வதற்காக வேண்டி 1 லட்சம் மனிதர்களுடைய வரலாறு என்ன இருக்குது? பதிவாகி இருக்கிறது. எந்த அடிப்படையில்? இந்த வரலாறை சொன்ன இந்த ஆளு சரியான ஆளா, அல்லது இவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்குதா, இவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடி தொடர்பு இருக்குதா, இவர் இந்த செய்தியை எந்த இடத்துல இருந்து எடுத்து சொன்னார்? இது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு, வேற யாருக்காவது இருக்குதா? அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வேற எந்த ஒரு மனிதனுக்கும் உலகத்தில் இருந்ததும் இல்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை. இதை நம்ம என்ன செய்யணும்? ஆழமான முறையில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். இதை நம்ம ஆழமாக பதிவு பண்ணோம் உள்ளத்தில். இப்போ நம்ம வரலாறுக்கு வந்துடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த ஹுனைன் போர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பங்கெடுத்துட்டு வர்றாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்துட்டு வர்றாங்க. போர்க்களத்தில் வெற்றி அடைஞ்சா இந்த கனிமத் பொருள்னு சிலது கிடைக்குங்க. அதாவது எதிரிகள் பொருளாதாரத்தை கொண்டு வந்துருப்பான்ல, அவனுடைய ஈட்டி எல்லாத்தையும் விட்டு போட்டு போயிடுவான். அப்போ அதையெல்லாம் போரில் யார் வெற்றி அடைவார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஹுனைனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த பொருளை எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க, கூட சஹாபாக்கள் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த மதீனாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் சஹாபாக்கள் தான். அங்கே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள், பழமையான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரியான போர்க்களத்தில் வெற்றி பெறதெல்லாம் 2 விதத்தில் மகிழ்ச்சி. ஒன்று என்னன்னா மறுமையில் அதற்காக அல்லாஹ் கூலி தருவாங்கிறது. இன்னொன்று என்ன? இந்த கனிமத் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ஏழ்மை தானே. இப்போ ஏழ்மையாக அந்த மக்கள் இருந்த காரணத்தினால இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வரும்போது அந்த கனிமத்தையெல்லாம் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் ரொம்ப ஆர்வமாக நிற்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ளே நுழையிறாங்களா? நுழைஞ்ச உடனே இவங்களுக்கு கூடிய அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பக்கத்திலே போயிட்டாங்க. நேராக பக்கத்தில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா பொருள், அதை வாங்குறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம கேட்போம்ல, ஒரு பொருளை கேட்போம்ல, எந்த பொருள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா
அந்த பொருளாதாரத்தை போய் கேட்குறாங்க. கேட்குற நேரம் என்ன ஆகுதுன்னா ஃபதுரகஹு அராபியின் ஹதுபுஹு ஜதுபுஹு சதீதா ஹத்தா நலர்த்து இல்லா சஃபாத்தி ஆத்திகின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா மேலே ஒரு துண்டை போட்டிருக்காங்க. துண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த துண்டை பிடிச்சி கடுமையாக இழுக்கிறார். யார்? அங்கே உள்ள மக்களில் ஒரு ஆள் கடுமையாக இழுக்கிறார். எந்த அளவுக்கு கடுமைன்னு கேட்டால், இப்போ நான் துண்டை போட்டிருக்கேன்னு வைங்களேன், இதை போட்டு நீங்கள் இழுக்கிற இழுல இங்கே வந்து அப்படியே அந்த அடையாளமே பாஞ்சிருது, கோடு கோடாக விழுந்துருது. அப்போ எந்த அளவுக்கு அவர் பலமாக இழுத்திருப்பார். இது எதுக்காக வேண்டி இழுத்தாரு? ரசூல்லா கொண்டு வந்து அந்த கனிமத்து பொருளை கேட்கறதுக்கு தான் இழுக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இந்த முறையில் யாராவது கேட்டால் கொடுப்பாங்களா? முதல்ல இது அநாகரிகமான முறை தானே இது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள் இப்படி கேட்குற நேரத்தில் கழுத்தில் உழுகுது. இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு, அந்த சைடு வந்து அவர் ஒரு சைடு இழுக்கிறாரா, ரசூல்லா என்ன செஞ்சிடறாங்கன்னு அப்படி பின்னாடி விழுந்துடுறாங்க. எது மேலே? முள்ளு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள்ளு மரத்தில் ரசூல்லா விழுந்து இந்த வேட்டி கிழிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தி வந்த அந்த வேட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேட்டியே கிழிஞ்சு போச்சு. கடைசியில் என்ன செய்கிறாங்க, அவங்க கீழே உளுந்து கிடக்கிறாங்க, வேட்டி கிழிஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்க்கல, முரளி முரளி எனக்கு தாங்க தாங்க என்ன கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அறிவிக்கிறதே அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அப்போ கீழே முதல்ல கழுத்தை பிடிச்சி இழுத்து கழுத்தில் கோடு விழுந்துருச்சு. இன்னொரு ஆள் பிடிச்சி தள்ளினதில் அவன் முள்ளு மரத்திலே விழுந்துட்டாங்க. அந்த முள்ளு மரத்தில் விழுந்து அவங்களுடைய வேட்டியை என்ன செஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு. கொடுங்க எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் கூட சிரிச்சுட்டு, ஆனால் முதல்ல என்னுடைய வேட்டியை நீங்கள் முதல்ல சரியை பண்ணுங்க, இந்த கிழிஞ்சிருக்குல்ல. ஒரு கூச்ச உணர்வு உள்ள ஆள் தானுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க என்ன பண்ணாட, முதல்ல நம்மளுடைய வேட்டியை கொடுங்கப்பா, வேட்டி இந்த சைடில் கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேட்டியை சரி பண்ணிட்டு, அந்த நேரத்துலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிரிச்சுட்டு, சரி விடுங்க உங்களுக்கு வேணும்ல, அதான் நான் அதுக்கு தான் நானே கொண்டு வந்திருக்கேன். நான் இப்போ கொண்டு வந்தது எதுக்கு, நான் ஒன்று வீட்டில் வைக்கிறக்கா, உங்களுக்கு தான் நானே கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ என்னிடத்தில் எது இருந்தாலும் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன், என்னதுக்கு அவசரம், நிதானமாக இருங்க நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வந்த பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த சம்பவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. நம்மள்கிட்ட இப்படி நடந்தால் கூட பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ இவர் சாயா கொண்டு வந்திருக்காரு பாருங்க, இவர் கொண்டு வர நேரத்தில் ஆர்வத்தில் போய் 4 பேர் அதை பிடிங்கி கீழே கொட்டிருச்சுன்னா எப்படி இருப்பார் இவர்? அவருடைய முகபாவனை எப்படி இருக்கும்? அவருன்னு இல்லை, நானே கொண்டு வர்றேன், எல்லாருமே உட்காந்துருக்குறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தான் இப்போ சாயா வந்திருக்குது. அப்போ சாயா குடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டீயை கொடுங்கன்னு போய் பிடுங்குறேன். டீ மொத்தமாக க்ளோஸ் ஆகி போச்சு. அவருடைய அணுகுமுறை இப்போ எங்கிட்ட எப்படி இருக்கும்? என்ன நினைப்பாரு, என்ன வார்த்தையை பேசுவார்? இதெல்லாம் தானே மனித இயல்பு. அந்த மனித இயல்பை மீறி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம அவரை பின்பற்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எதனால் பின்பற்றோன்னு கேட்டால், என்னடா நம்ம சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பை கூட வென்று நிற்கிறாரு அவர் எப்படி தனிச்சு எப்படி அவர் நிற்கிறாரு? இன்னைக்கு அப்படி இல்லைங்க, அவன் தான் கூட்டே வர்றான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, இந்த மைக் எடுத்து இப்படி மேலே கொடுக்குறான், அது திடுதுப்புன்னு அவன் காலிலேயே என்னதுலேயே பட்டு போச்சு, அவன் அங்கிருந்த மண்டையில் கொட்டுறான். பார்க்குறீங்கல்ல, வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, தலைவன் தொண்டன்ட்ட நடக்கக்கூடிய முறை பார்த்தீங்களா? அவர்கள் தொண்டர்கள் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அப்படி இழுத்துட்டு கீழே தள்ள வச்சாங்களே, அப்படி ஏதாவது நடந்தாங்களா அவங்க? இதாவது பரவாயில்ல. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சபையில் உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஆள் பாட்டுக்கு வர்றாரு, உள்ள வந்து முகமதேன்னு கூப்பிட்றதே முதல்ல தப்பு. அப்படி முகமதேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிபராக இருக்கிறாங்க. இந்த ஹுனைன் சம்பவத்தை சொன்ன பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அப்படி இல்லை, தலைவராக இருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிபராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வர்றார், அவர் வாட்டுக்கு நேராக வந்து முகமதேங்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, முரளி நீ கட்டளை போடு. என்ன கட்டளை? அந்த ஜக்காத்து காசு இருக்குல்ல, அது எனக்கு கொடுக்க சொல்லி நீ கட்டளை போடுங்கிறார். இப்படி சொல்கிறார் அவர் மொட்டையா. இப்போ நம்ம ரம்ஜான்லேயே நம்ம பார்க்குறோம்ல, இப்போ வீட்டுக்கு முன்னாடி வர்றாங்கல்ல முசாபர்கள், நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, அவர்கள் வந்து தேவையில்லாமல் வார்த்தையை பேச நம்ம கொடுப்போமா? அதை எடுக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி கையாந்தக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு தகுதியை நம்ம வச்சுருக்கிறோம்ல, இந்த தகுதியில் தான் அவன் என்ன செய்யணும். ஒரு அரசியல்வாதிட்டு நம்ம போகிறதா இருந்தால் கூட
அந்த தகுதியில் போனால் தான் அவனை ஏற்றுக்கொள்வான். இதான் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜக்காத்து காசு இருக்குல்ல, அந்த ஜக்காத்து காசு எனக்கு கொடுக்க சொல்லு இப்படிங்கிறார். அதோடு அவர் நிறுத்திக்கல. யா முகம்மது ஆத்தினி, முகமதே எனக்கு நீ கொடுக்க சொல்லு. பைன்னகலா தோத்தினி மின் மாளிக, ஏன்னா இது வந்து உன் அப்பன் வீட்டு பொருள் கிடையாது. அவர் சொல்கிறார், இது உன் அப்பனுடைய பொருள், உன்னுடைய பொருளும் இல்லை, வலாமின் மாலி அபிக, உன்னுடைய அப்பனுடைய சொத்தும் இல்லை. எப்படி கேட்டிருக்காரு பார்த்தீங்களா? ரத்தம் கொதிக்கணுமே, அவங்களுக்கு கொதிக்கல, ஆனால் சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் கொதிக்குது. ஏன்னா அப்படி உயிரை கொடுத்து இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கக்கூடிய கூட்டம் இல்லை அவங்க. என்னடா வந்தார், அவருடைய பேச்சினுடைய துவக்கமே முகமதுங்கிறாரு, சரி ஜக்காத்தை கேட்குறாரு, அது கூட பரவாயில்ல, ஓம் பொருள் இல்லை, உன் அப்பா வீட்டு பொருளும் இல்லை, நீ அதை எனக்கு கொடுத்து உத்தரவு போடுங்கிற. என்ன உத்தரவு போடுன்னு இவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வில் உத்தரவை போடணும். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, ஒரு அதிபருக்கு வந்து உத்தரவு போடுன்னு இவர் சொல்கிறாருங்க. இப்படி ஒரு சம்பவத்தையெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நசாயிங்கிற நூலில் 4694வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி அபூதாவுதுங்கிற நூலில் 4145வது ஹதீஸாக இருக்கிறது. பார்க்குறோமா இல்லையா? இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கள்கிட்ட எப்படி நடந்தாங்கன்னு பாருங்க. அவங்க மடத்தனமாக நடந்தாங்க, அதுக்காக நம்மளும் மடத்தனமாக நடக்கணுமா? அவங்க ஒரு ஆர்வ கோளாறுல என்ன செஞ்சுட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துட்டாங்க. இப்போ இவர் கூட இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவருடைய தன்மையை தான் பார்க்குறாங்க. இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, நம்மளை ஏன் முகம்மதுன்னு இப்படி சொல்கிறாங்க? நம்ம கூட இருந்தவங்க கண்ணியமாக கூப்பிடுறாங்க, அவர் நம்ம கூட இல்லாத ஆள், அவர் ஒரு காட்டரபி நம்ம சொல்கிறோம்ல. அப்போ காட்டரபிக்கு வந்து அந்த நாகரிகம் தெரியல, அவர்கிட்ட போய் நம்ம கடுகெடுக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய தரத்தில் இருந்துக்கிட்டு இவருக்கு கூட என்ன செய்யல, உனக்கு இப்படியெல்லாம் கேட்டதுனால கொடுக்க முடியாது போடானால விரட்டலை. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர் கேட்குற அளவு நீ கொடு, எவ்வளோ அவர் கேட்குறாரோ கேட்குற அளவுக்கு என்ன செஞ்சிருங்க நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டு கேட்குற அளவுக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. ரெண்டாவது நாள் என்ன செய்கிறாங்க, இந்த நேற்று ஒரு ஆள் வந்தார்ல, அவரை மறுபடியும் போய் கூப்பிட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை போய் பார்த்து இந்த மாதிரி நபிகள் நாயகம் கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, நேற்று வந்து அவ்வளோதான் இருந்தது, அதனால் நான் உனக்கு அவ்வளோ கொடுத்தேன், இந்த இன்னைக்கு ஜக்காத் வந்திருக்கு பார்த்தியா, இதெல்லாம் உங்களுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாரி கொடுக்குறாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு சாதா கதையாக படிச்சுட்டு போகிறேங்க. என்ன விட்டாலாட்சியர் கதையா? அல்லாஹ் சொல்கிறான்ல அழகிய முன்மாதிரின்னு, இதை விட ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு மனிதரை உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பின்பற்ற சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்ன? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே. காரணம் என்ன? இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டல், இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலாக உடைய அந்த மனிதரை நாம் பின்பற்றினால் வெறுப்பு வளருமா? நம்மளை விட்டு மக்கள் வந்து விரண்டு போவாங்களா? கோபத்தை தூண்டினாலும் கோபம் வராதுங்க அவருக்கு, கோபம் இருக்கு அவருக்கு, ஆனால் தூண்டினாலும் கோபம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட தர்மம் கேட்டு வர்றவங்களுக்கு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, யார்ட்டையாவது வாங்கி நீங்கள் அதை கொடுங்க உங்களுக்கு நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் தேவையை கேட்டு வரக்கூடிய நேரத்தில், இது நீங்கள் புகாரியில் 2606வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆள்கிட்ட காசு வாங்குறாங்க, வாங்கி ஏழைக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இங்கே ரசூலுல்லாஹ் கடன்தாரியாக இருக்காங்க, அவங்க வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மறந்து போச்சு. அதான் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம வாங்கணும், அதை நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிற நினைவு அவங்களுக்கு இல்லாமல் ஆகிப்போச்சு. 4 டீல் இது. அப்போ அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து கேட்க தானே செய்வார். அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்த கடனை கேட்குறாரு. அன்றைக்கி நீங்கள் கேட்டீங்களா இல்லையா, நீங்கள் கேட்டதுனால நான் கொடுத்தனா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாருன்னு வருது. ஆனால் என்ன கோவப்பட்டாருன்னு அவங்க சொல்லலை, ஒரு கடுமையாக கேட்டிருக்கார். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும் வக்கீலியானாலும் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான்னு விளங்குது. ஏன்னா கடுமையாக கேட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. என்ன கடுமையாக கேட்டார், எந்த மாதிரி அணுகினாருன்னு இவரை பற்றி அவங்க சொல்லலை, ஆனால் கடுமையாக கேட்டாருன்னு. அவர் கேட்ட கடுமையில் சஹாபாக்களுக்கே என்ன செய்யுது, ரொம்ப கோபம் வருது.
என்னடா ஒரு இறை தூதர்கிட்ட நடக்கக்கூடிய முறையே தெரியாம இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கே கோபம் வந்து அடிக்கிறதுக்கு போறாங்கன்னா பாருங்க. அப்ப அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் அணுகியிருப்பாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில்? விடுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படியெல்லாம் அடிக்கலாம் போகக்கூடாது. ஏன்னா அவருக்கு தகுதி இருக்கு. அவருக்கு என்ன திட்டுறதுக்குள்ள தகுதி அவருக்கு இருக்கு. ஏன்? நான் கடனை வாங்கியவன், வாங்கினால் கரெக்டாக கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவருடைய பொருளை வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்பிக்கையோட தானே கொடுத்தாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம நடக்கணும் இல்லை. ரசூலுல்லாஹ் வேணும்னு இப்படி நடக்கலை. அவங்க வந்து பொருள் என்னன்னா மறந்து போயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் பேசுனாங்களே இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவருக்கு கேட்கக்கூடிய அந்த தகுதியெல்லாம் என்ன இருக்குது? தஉஹு, நீங்கள் அவரை விட்டுருங்க, அவரை ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ இன்னலி சாஹிபில் ஹக்க மக்காலா, கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர்கிட்ட வாங்கின கடன் என்னன்னா ஒரு ஒட்டகம் தான் வாங்கியிருக்காங்க, வேற காசு இல்லை. ஒரு ஒட்டகத்தை வாங்கியிருக்காங்க, அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுக்கல. இப்போ நீங்கள் அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுத்துருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போடுறாங்க. சஹாபாக்கள் போய் ஒட்டகத்தை பார்க்குறாங்க. எல்லா ஒட்டகமும் பெரிய பெரிய ஒட்டகமாக இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் வாங்கினது சின்ன ஒட்டகம் தான். இங்கே நிற்கிறதெல்லாம் பெரிய ஒட்டகமாக இருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ 10,000 ரூபா மதிப்புள்ள ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், நிற்கிறதெல்லாம் 50,000 ரூபா மதிப்புள்ள ஒட்டகமாக நிற்கிது. அதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவர்கிட்ட நீங்கள் வாங்கினது 10,000 ரூபா மதிப்புள்ள ஒட்டகம் தான், நம்மள்கிட்ட நிற்கிறதெல்லாம் 50,000 ரூபா மதிப்புள்ள ஒட்டகம் தான் நிற்கிது, இது எப்படி நாங்கள் கொடுக்கறது? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அழகான வார்த்தையை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், ஹைருக்கும் அஹ்சனுக்கும் கலா, உங்களில் சிறந்தவர்கள் வாங்கிய கடனை அழகான முறையில் திருப்பி கொடுக்கிறார்களே அவர்கள் தான் சிறந்தவர்கள். 10,000 ரூபாய்க்குள்ள ஒன்றா அவர் கடனாக கொடுத்தாரு. அழகா திருப்பி கொடுக்கறதுனா என்னது? குறிப்பிட்ட தேதியில் திருப்பி கொடுக்கறதுன்னு ஒன்று, வாங்கின கடனை கூட்டி கொடுக்கறது. 5,000 ரூபா வாங்கியிருக்கீங்க ஒரு ஆள்கிட்ட, திருப்பி கொடுக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சிங்கன்னா 6,000 கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா 7,000 கூட கொடுக்கலாம். அதுதான் அந்த ஹதீஸினுடைய பொருள். அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? இங்கே வந்து 50,000 மதிப்புள்ள ஒட்டகம் தான் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? அதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அழகிய முறையில் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வாங்கிய கடன் தொகையை விட கூடுதலாக என்ன செய்கிறாங்க? அந்த மக்களுக்கு, அந்த நபருக்கு கொடுத்து அனுப்பியதாக நம்ம செய்தி பார்க்குறோமா இல்லையா? இந்த சம்பவம் நம்மளுக்கு என்னத்தை வர வைக்குது? இதன் மூலம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம என்ன புரிகிறோம்? அதாவது அவ்வளோ கடுமையாக நடந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? அவங்கள்ட்ட வந்து கோபத்தையே காட்டலை. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? கடன் விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றில் உன்னதமான படிப்பினை நம்ம சொல்லியிருக்கிறோமே. இதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறோம், கடன் வாங்குறான் பார்த்தீங்களா? கடன் வாங்குறவன் அவன் திரும்பியே பார்க்கறது. அவன் இங்கே வந்தால் அந்த சைடு போயிடுவான், அங்கே வந்தால் அந்த சைடு போயிடும், இப்படிலாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். இதெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய மாண்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய பண்பாடா இது? அப்போ நம்மளுடைய நிலை அறிந்து ஒருத்தன் கடன் கொடுக்குறான். அப்போ அவன் குறிப்பிட்ட தேதியில் நம்ம சொல்லணுமா இல்லையா? 10ஆம் தேதி நீ திருப்பி கொடுன்னா 10ஆம் தேதி நம்மளுக்கு திருப்பி கொடுக்க முடியல, போய் சொல்லணுமா இல்லையா? எனக்கு இப்போ உள்ள வாய்ப்பு இல்லை, நீ இன்னொரு ஒரு வாரம் டைம் கொடுங்க நம்ம கேட்கணும் இல்லை? கேட்கறதே இல்லையே. இவன்பாடு சும்மாவில் இருக்கான், சும்மாவே இருக்காங்க. கடன் கொடுத்தவன் திருப்பி வாங்க போனான்னு சொன்னால் அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்கான், என்கிட்ட வாங்கிடுவியா? என்ன இது தெனாவட்டாவை பேசுகிற? நீ கொடுத்த கடனை வாங்கி பாடுறா, அப்படியெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா? இது யாரு? முஸ்லீம்களுடைய நடவடிக்கை. ஆனால் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் அனுப்பப்பட்ட இறை தூதனுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணுமா இல்லையா? இதை பின்பற்றி தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை நம்ம மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்ட முடியும். நீ நிலைநாட்ட முடியுதாங்கிற மாற்றார்கள் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை என்ன? நம்மளுடைய சொல் எப்படி இருக்கிறது, செயல் எப்படி, இதைத்தானே பார்ப்பாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம எண்ணத்தில் பார்க்குறோம்னா நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுல மட்டும்தான் பார்க்குறோம். அதனால தான் அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், பபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அந்த மக்களிடத்திலே நீ நளினமாகவே நடந்து கொண்டீர். அல்லாவே பாராட்டுறான். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாவே எப்படி பாராட்டுறான்னு கேட்டால் 3வது அத்தியாயத்தினுடைய 159வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி பாராட்டுறான்? மக்கள்கிட்ட நீங்கள் நளினமாகவே நடந்துட்டீங்க, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் நளினமாக நடந்துக்கிட்டீங்க. வலவு குந்து ஃபல்லன் கலீலல் கல்வி,
நீங்கள் மட்டும் கடின சித்தமுடையவராக கடும்போக்குடையவராக நீங்கள் நடந்திருந்தால் உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் திருப்பி போயிருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ்வுடைய நளினத்தை பாராட்டுறான். மூசா நபி அனுப்பக்கூடிய நேரத்தில் நளினமாக பேசுங்கன்னு உத்தரவு போடுறான். ஆனால் ரசூலுல்லாஹ் பற்றி என்ன பண்ணுறான்? நீங்கள் நளினமாக தான் நடந்தீங்க, ரொம்ப பண்பாடாக இருக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அவங்கள பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? இதெல்லாம் இவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நம்ம பெறக்கூடிய முக்கியமான படிப்பினை. இது மாதிரியான இன்னும் சில படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.